வசந்த காலத்தில் வாழ துடிக்கின்றேன், வறண்ட காலத்தில் வாழ மறுக்கின்றேன். வசந்த காலத்தில் வாழ துடிக்கின்றேன், வறண்ட காலத்தில் வாழ மறுக்கின்றேன். வாழ்வில் சுகங்கள் வந்திடினும் பல வருத்தங்கள் எனையே சூழ்ந்திடினும், வாழ்வில் சுகங்கள் வந்திடினும் பல வருத்தங்கள் எனையே சூழ்ந்திடினும், எதையும் தாங்கும் இதயம் எனக்கு தந்திட உம்மை நாடி வந்தேன், நாடி வந்தேன், நாடி வந்தேன். வசந்த காலத்தில் வாழ துடிக்கின்றேன், வறண்ட காலத்தில் வாழ மறுக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதரங்களே, பாஸ்கா காலத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமையின் திங்கட்கிழமை இன்றைய நாளில் நான் உபகாரிகளுக்காக இந்த பலியிலே நான் மன்றாடுகின்றேன். உள்நாட்டு வெளிநாட்டு உபகாரிகள், ஏழை எளியவர்கள் மட்டிலே கரிசனையும் அன்பும் கொண்டவர்கள், அவர்களை ஆண்டவர் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து அவருடைய குடும்பத்துக்கு தேவையான ஒவ்வொன்றையும் கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறேன். அத்தோடு என்னுடைய அக்காவினுடைய பர்த்டே இன்றைக்கு அவர் கூட சுகமும் அவருடைய குடும்ப சந்தோஷமும் கிடைக்க வேண்டும் என்றும், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஞானத்திலும் அறிவிலும் கடவுள் பயத்திலும் வளர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நான் மன்றாடுகின்றேன். இந்த பலியை நான் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து குற்றங்கள் குறைகள் பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து பரிசுத்தமான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். நாங்கள் என்றும் கொண்டாடி மகிழ்வுறச் செய்வீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருச்சுதனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, திருவசனங்கள் 1 தொடங்கி 18 முடிய. அந்நாள்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் யூதேயாவில் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதாடினர். நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர். பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கி கூறத் தொடங்கினார்.
நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன். பெரிய கற்பாறையை போன்ற ஒரு விரிப்பு 4 முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது. அதை நான் கவனமாய் நோக்கிய போது தரையில் நடப்பன, ஊர்வன, வானத்தில் பறப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன். பேதுரு, எழுந்திடு, இவற்றை கொண்டு சாப்பிடு என்று ஓர் குரல் எழுப்பியதையும் கேட்டேன். அதற்கு நான், வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே, தீட்டாததும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன். 2ஆம் முறையும் வானத்திலிருந்து மறுமொழியாக, தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது. இப்படி 3 முறை நடந்த பின்பு யாவும் வானத்திற்கு மீண்டும் எடுத்து கொள்ளப்பட்டது. அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட 3 நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர். தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் எதுவுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார். உடனே நானும் இந்த 6 சகோதரர்களுமாக அந்த மனிதரின் வீட்டுக்கு சென்றோம். அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும், அத்தூதர் பேதுரு எனும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும், நீரும் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம் மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீது இறங்கி வந்தது. அப்பொழுது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தையை நான் நினைவு கூர்ந்தேன். இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார். ஏனென்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார். இவற்றை கேட்டு அவர்கள் அமைதி அடைந்தனர். வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கு கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. உங்கள் பதிலுரை பாடல் பல்லவியாக, உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கிறது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாக்கம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன்? உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உம்மொழியையும் உண்மையையும் அனுப்பியருளும். அவை என்னை வழி நடத்தி உமது திருமலைக்கு, உமது உறைவிடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன். என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன். கடவுளே, என் கடவுளே, யாழிசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன். உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கிறன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வாக்கியங்கள் 1 தொடங்கி 10 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
ஆட்டுக்கொட்டிலின் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்பவர் திருடர் அல்லது கொள்ளைக்காரராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கு செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டி போவார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே கூட்டி வந்த பின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றிற்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரார். அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன் வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளைக்காரரும். அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைபவருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டடைவர். திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டும், அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்துள்ளேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. உட்கார்ந்து தியானிப்போம். பிரியமானவர்களே, நான் நற்செய்தி வாசிக்க உடனே யோசிச்சிருப்பீங்க, என்னடா ஃபாதர் மாறி நேற்றைய நற்செய்தி வாசகத்தை வாசிக்கிறாரோ என்று. நேற்றைய நாளிலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இறை வார்த்தை படி பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தை நமக்கு திரும்பவும் திரும்பவும் சொல்லுகிற ஒரு விடயம், இயேசு நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நமக்கு காவலாளியாக இருக்கிறார். நம்மளை உணர்ந்து நமக்கு தீங்கு வராதபடி வழி நடத்துகிறார். அவருடைய மனசுல மந்தைகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அனைவரும் அவரை பின்பற்ற வேண்டும். அந்த மந்தை கூட்டத்தை யாரும் கலைத்து விடக்கூடாது. அந்த மந்தைக்குள்ள சேர விரும்புகிறவர்களையும் யாரும் வெறுக்க கூடாது என்கிற ஒரு விடயத்தையும் நாம் இன்றைய நாளிலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்க முதலாவது வாசகத்தை அவதானிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுருவானவர் தன்னுடைய பாரம்பரியம், தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய சமய விழுமியம், இதன் நிமித்தம் தன் மனசுக்குள் அவர் கட்டி காத்து வந்த ஒரு விடயத்தை உடைத்தறிந்து விட்டு நற்செய்தி சொல்ல வேண்டும் என்கிற பயணத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஜோப்பா நகரில் இருந்த பேதுருவானவரை கொர்நேலியு என்கிறவருடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். கொர்நேலியு ஒரு படை வீரர். அவர் ஒரு யூதன் கிடையாது. ஆனால் இயேசு ஆண்டவரை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டு அவருடைய வல்லமையை உணர்ந்து திருமுழுக்கு பெற ஆசைப்படுகிறேன் என்று சொல்வதற்கு முன்பாகவே தூயாவியானவர் அவருடைய வீட்டிலே பொழியப்பட்டது. பேதுருவானவருக்கு ஒரு பெரிய ஷொக்கா போயிற்று. என்ன ஷொக்கா போயிற்று? அடே, எங்களுக்கு இப்படித்தானே நடந்துச்சு. நாங்க திருமுழுக்கு பெற்றோம், அவருக்கு பின்னால போனோம், ஆவியானவர் எங்களுக்கு பொழியப்பட்டார். ஆனா இங்க மாறி நடக்குது. ஆவியானவர் இவர்களுக்கு பொழியப்படும் பொழுது நாங்க தொடக்கூடா, நாங்க கதைக்க கூடா, இவங்களோட சேர்ந்து சாப்பிடக்கூடா, இவங்க எங்களோட இருந்து சிரிச்சு பழகக்கூடா என்று நாம புறம் தள்ளி வைத்தவர்களை ஆண்டவர் எங்களை விட மிகவும் அதிகமாக நேசித்து ஆசீர்வதிக்கிறாரே என்று தெரிந்தவுடன் பேதுருவானவரால் திருமுழுக்கு கொடுப்பதை யாராலும் தடை செய்ய முடியாமல் போனது. ஆகவே இன்றைய நாளிலே பிரியமானவர்களே, நாம் இந்த COVID-19 இந்த கொரோனாவோட நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். எவ்வளவு செய்திகள் வந்துச்சு. வந்த கொரோனாக்கு அது வெள்ளையா, கருப்பா, உயர்ந்த சாதியா, தாழ்ந்த சாதியா, படித்தவனா, படிக்காதவனா, சின்ன பிள்ளையா, பெரிய பிள்ளையா, கௌரவமானாக்களா, கௌரவம் இல்லாதாக்களா, உயர்நிலையில் இருக்கிறவரா, தாழ்நிலையில் இருக்கிறவர்களா, எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிச்சு என்று சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவங்களை போட்ட உடனே யாரையுமே இவங்க பணக்கார ஆக்கள், இவங்க வெள்ளை ஆக்கள், இவங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள், தெரியாத ஆக்கள் என்று யாரும் அவர்களை ட்ரீட் பண்ணல. எல்லாரையும் ஒரு மனநிலையோடு தான் ட்ரீட் பண்ணினார்கள்.
ஆகவே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் பிரியமானவர்களே. நான் சொல்லுகிற விடயம் புதிய விடயம் அல்ல. நம்முடைய திருச்சபையே சில நேரங்களில் நம்மளோட ஊரில் அந்த இடத்த ஒரு கோயில், இவடத்த ஒரு கோயில், அவங்களுக்கு ஒரு கோயில், இவங்களுக்கு ஒரு கோயில் என்று பிரச்சனைகள் வந்த பொழுது அதை தட்டி தீர்ப்பதற்காக இனம், சாதி, மொழி, நிறம் என்றெல்லாம் சொல்லி கோயில்களை கட்டி இன்றைக்கும் சில நேரம் சின்ன பிள்ளைகளுக்குள்ள தவறான எண்ணங்களை நாம் வளர்த்துட்டு இருக்கிறோம். பவுலடிகளார் கேட்பார், யார் உங்களுக்காக இறந்தார்? அப்பல்லோவா இறந்தார்? பவுலடிகள் அவர் இறந்தார். இயேசு கிறிஸ்து தானே உங்களுக்காக இறந்தார். அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் எல்லாரும் உன்னுடைய சகோதரன் அல்லவா? அதனால தானே பரலோக மந்திரம், விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று. அவங்க யாரும் சொல்றது இல்லை மற்ற மற்ற சாதிக்காரரோ மற்ற உயர்நிலையில் தாழ்நிலையில் இருக்கிறவர். இப்படியான நாட்களில் பிரியமானவர்களே நாம் பாடங்களை கற்றுக்கொள்வதோடு இந்த வார்த்தையும் நமக்கு அதைத்தான் வலியுறுத்துகிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆகவே இயேசுவின் மந்தையில் நீங்கள் இருக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஓமன்ட்டு சொன்னீங்கன்னா வெரி குட். இயேசுடைய சத்தம் உங்களுக்கு தெரியுமா? உங்களை கூட்டிட்டு போக்குள்ள நீங்கள் அவருக்கு பின்னால் போவீங்களா? அவர் உள்ள வரும் பொழுது அவர் ஓடி போய் டக்குன்னு அரவணைப்பீங்களா? உங்களோட பேர் அவருக்கு தெரியுமென்றது உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் நான் கேட்டால் உடனே நீங்கள் சொல்லுவீங்களா? ஓ நாங்கள் அவர மந்தை, அவருடைய ஆட்டுக்குட்டி, நான் அவருடைய தோளில் இருக்கிற ஆட்டுக்குட்டி, நான் அவருடைய வயிற்றில் இருக்கிற ஆட்டுக்குட்டி, அவருக்கு பின்னால காலை சுத்தி போற ஆட்டுக்குட்டி என்று உங்களால் சொல்ல முடிந்தால் நான் நீங்கள் பாக்கியவாங்க. எழுந்து நின்று ஜெபம் செய்வோமா பிரியமானவர்களே? கைகளை கூப்பி நீங்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது மனசுக்குள்ள இந்த விடையை காணணும். நான் இயேசுவின் ஆட்டுக்குட்டி, நான் இயேசுவின் ஆட்டுக்குட்டி, அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆட்டுக்குட்டி. இயேசு ஆட்டு மந்தை கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ளுகிற எந்த புதிய ஆட்டுக்குட்டியை நான் வெறுக்க மாட்டேன் என்றா அது இயேசுக்கு பிடிச்ச ஆட்டுக்குட்டி என்றா எனக்கும் பிடிச்ச ஆட்டுக்குட்டியா தான் அது இருக்கணும். எங்க வீட்டிலேயே எங்க அண்ணா, என் தங்கச்சி, என் தம்பி, என் மாமி, என் மாமா, என் அம்மா, அப்பா எல்லாரும் ஒரே இயேசு சுவாமியை ஆராதிக்கிறார்கள், அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாரும் இயேசுவின் மந்தை. அப்ப இந்த மந்தைகளோட நாம் எவ்வளவு நேசமாயிருக்கணும் என்ற இயேசுவுக்கு அந்த மந்தைகளை பிடிக்கும். நான் நல்லது என்று சொல்றத நீ எப்படி கெட்டது என்று சொல்லலாம் என்று இயேசு ஒரு வார்த்தை சொன்னாரே, அது நல்ல மனசுல பதிந்ததா பிரியமானவர்களே? மகா பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில நம்முடைய சமூகத்திலே திருச்சபையை ஒப்புக் கொடுக்கிறோம். திருத்தந்தை, கர்தினால், ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பெரிய சிறிய குறுமடமானவர்கள் எல்லாரையும் நீங்கள் உங்களோட மந்தை கூட்டத்திலே வழிநடத்தி அவர்கள் உங்கள் மந்தைகளை சேர்க்கிறவர்களாக இருக்க தேவையான பலத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் உபகாரிகளை நன்றியோடு நினைக்கிறோம். அவருடைய தியாகம், அவருடைய ஜெப உணர்வு, அவை ஒவ்வொன்றும் அவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய விசுவாசத்தையும் உடைய நேரிய பாதையில் அரவணைத்து வாழ்கிற பாக்கியத்தையும் கொடுத்து வழி நடத்துங்க. இயேசுவே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிறந்த நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறேன். என்னுடைய அக்காவுக்கு தேவையான உடல் சுகம், குடும்ப சந்தோஷம், பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுல பக்குவமும் ஞானமும் அறிவும் கொடுத்து வழி நடத்தும்படி செபிக்கிறேன். அதுபோல இன்றைக்கு அனிவர்சரி கொண்டாடுகிறவர்கள், குழந்தைகளை பெற்றுக் கொண்டவர்கள், நான் அப்பாவாயிட்டேன் அம்மாவாயிட்டேன் என்று மகிழ்ச்சி அடைகிறதை கேட்டு பார்க்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் அந்த சந்தோஷத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறேன். வயது முதிர்ந்தவர்கள், தனிமையாக்கப்பட்டவர்கள் உம்முடைய அரவணைப்பை அனுபவிக்கட்டும். இயேசுவே, நானும் கூட ஆட்டுக்குட்டி, எனக்கு அன்றாடம் உணவு தர நீங்க கூட்டிட்டு போவீங்களே, புல்லில்லாட்டி நீங்க எனக்கு கொப்பு முறிச்சு போடுவீங்களே, அதனாலதானே நான் உங்களை நல்ல மேய்ப்பன் என்று நம்புறேன். இன்றைய நாள்ல பசி பட்டினிகளில் இருக்கிறவர்கள் இன்றைய நாளுக்குரிய ஒரு உணவையாவது பெற்றுக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவே என்று கை கும்பிட்டு இந்த நாளிலே கூப்பிடுகிற ஒவ்வொருவரும், உம்மை மறந்து போயிருக்கிறவர்களும் உம்முடைய அன்பை அனுபவிக்கட்டும்.
வைத்தியர்கள், காதிகள், முன்னிலை பணியாளர்கள் எல்லாரையும் தொடர்ந்தும் வழி நடத்துங்க. வீடுகளிலே இறந்து போனவர்கள் அவருடைய ஆத்ம ஈடேற்றத்திற்காக பர்சனலா போய் பூச வைக்க இல்லை, நான் பர்சனலா ஃபியூனரலுக்கு போக இல்லை என்று மனமுடைஞ்சு போய் இருக்கிறவர்கள் ஆறுதல் அடையட்டும். நீங்க அவங்களுக்கு ரட்சணியம் கொடுத்து மோட்ச பாக்கியத்திலே சேர்த்துக் கொண்டீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாழச் செய்யுங்க. எங்களுடைய ஜெபம் கேட்ட எல்லாரும் இந்த நாளில் நிறைவை காணட்டும். இன்றைக்கு ஊரடங்கு சட்டம் எடுபடுகிறது ஆண்டவரே. வெளியிலே போறவர்கள் வீட்டுக்கு தேவையானதோடு மட்டும் வந்து சேர பாதுகாப்பை கொடும். வருத்தம் கொண்டு வருகிற எதையும் தொடவோ கொண்டு வராதபடி பார்த்துக் கொள்ளும். இயேசு நசரேனின் நாமத்தினாலே எங்கள் எல்லாரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற உணவாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவாக உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் நம்முடைய அருப்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனிதனுடைய உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வை கொடுக்கிற பானமாக மாறுவதாக. இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. பிள்ளைகளே, சகோதரங்களே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த காலை பலி ஆண்டவருக்கு உகந்த பலியாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனான முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவர் நமக்கு செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது விசேஷமாக பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியாகிய சிறப்பான இந்த காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாய் வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்களுடைய கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஜெபம் செய்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், படைப்புகளுக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு இப்பொழுது மாறுவனவாக. அவர் பாடுகள் பட மனம் விரும்பி தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தத்தின் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிறது. இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வை தருகிற அப்பத்தையும் மீட்பை கொடுக்கிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் திருமகனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகிற எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கிற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் நோயல் இம்மானுவேல் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொது நிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் எல்லாரையும் உம்முடைய அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியா, அவருடைய கணவர் ஜோசேப்பு, இவ்விலையில் உங்களுக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர்களாகிய அனைவருடன் நாங்கள் நித்திய வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்பித்து தந்தபடி ஜெபம் செய்வோமா? விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களோட வாழ்நாளில் அமைதியை தரணும் என்று மன்றாடுகிறோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தை விட்டு விலகி மனம் மாறி பயமின்றி வாழ்வோமாக. நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசுவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. அமைதியை விட்டு செல்லுகிறேன், சந்தோஷத்தை தருகிறேன் என்று சொன்னீங்க இயேசுவே. நாங்கள் உங்களோட பிள்ளைகள், நாங்கள் உங்களோட காலுக்குள்ள நிற்கிற ஆட்டுக்குட்டி, உங்களோட சத்தத்தை கேட்கிற ஆட்டுக்குட்டி. அதனால எங்களுக்கு உடம்புல சுகம், குடும்பத்துல சந்தோஷம், எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், அறிவு, படிக்க விருப்பம், ஞாபக சக்தி, அம்மா அப்பாக்களுக்கு அன்றாட உணவுக்கான வேலை வாய்ப்பு, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அவருடைய தேவைகளின் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதித்து பாதுகாக்க திருவிழம் கொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். என்ற இயேசு சுவாமியினுடைய அன்பு, சமாதானம், சுகம், பாதுகாப்பு உங்கள் எல்லாரோடையும் எப்போதும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் சமாதானத்தை அன்பாய் பகிர்ந்து கொள்வோமா? இயேசுவின் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்த இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவனுடைய உடலும் இரத்தமும்
ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்ச்சிகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான உம் மக்களை கனிவோடு கண்ணோக்கியர்களும் வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலில் அழிவுற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள நல்ல மேய்ப்பனும் எங்கள் வாயில் காவலனும் ஆகிய இயேசு சுவாமியினுடைய ஆசீர்வாதம், பிதா சுதன் பரிசுத்தாவின் வழியாக உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களோடு உள்ளது. இறைவனுக்கு நன்றி. எனக்கு காவலாயிருக்கிற சர்வேஸ்வருடைய சம்மனசானவரே, தப கிருபையால் உம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் தந்து ஆண்டு வழி நடத்தியருளும். ஆமேன். அதிதூதரான தூய மிக்கேலே, யுத்த நாளில் எங்களை தற்காரம் பசாசின் துட்டத்தனத்திலும் அதன் கன்னிகளிலும் இருந்தங்களை காத்துக்கொள்ளும். தேவரீரதை கடிந்து கொள்ளும்படி தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். வானுலக சேனைகளுக்கு அதிபதியாயிருக்கிற நீர் ஆன்மாக்களை நாசம் செய்யும்படி உலகமங்கம் சுத்தித்திரியும் பசாசுகளை தேவ வல்லமையால் நரக பாதாளத்தில் தள்ளிவிட கட்டளை இடுவீராக. Amen. Have a nice day. God bless you.